காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழுவின் 97வது ஆலோசனைக் கூட்டம் தலைவர் வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் நடந்தது. கூட்டம் தொடங்கியதுமே கர்நாடக அரசு சார்பில் வந்திருந்த அதிகாரிகள் வழக்கம் போல தண்ணீர் பற்றாக்குறையை சொல்லி தங்களால் தண்ணீர் திறந்துவிட இயலாது என கூறினர். அப்போது தமிழக காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேசியதாவது: மேட்டூர், பவானிசாகர், அமராவதி அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை. ஜூன் 1 முதல் 11 வரை பிலிகுண்டுலுவில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 3.30 டிஎம்சி நீர் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 1.31 டிஎம்சி மட்டுமே கிடைத்துள்ளது. மீதம் 2.05 டிஎம்சி நீர் தர வேண்டியுள்ளது. மேட்டூர் அணையில் 14 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதில் வினாடிக்கு 1800 கன அடி குடிநீர் தேவைக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் வெளியேற்றப்படுகிறது. இப்போது தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கியுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை இயல்பாக இருக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும். காவிரி படுகையில் இயல்பை விட மழை அதிகமாக பெய்துள்ளது. கர்நாடகாவின் 4 அணைகளின் நீர் இருப்பு இம்மாதம் 13ஆம் தேதி வரை கிடைத்த நீரின் அளவை கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய நீர் பிலிகுண்டுலுவில் தாமதமின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக பிரதிநிதிகள் வலியுறுத்தினர்.